வணக்கம். கம்மியான ஃபீஸ்ல குரூப் 1 தேர்வுக்கு தயாராகணுமா? அதுவும் லைஃப் டைம் பயிற்சியோட. குரூப் 1 தேர்வுக்கான MPCM பேட்ச் அட்மிஷன் நடக்குது. இங்கே கிடைக்கிற மாதிரியான ஸ்ட்ராட்டஜி, டெஸ்ட், மென்டரிங், புக்ஸ் இது வேற எங்கேயும் உங்களுக்கு கிடைக்காது. இந்த பேட்ச் ஜாயின் பண்ண மாணவர்களோட கனவு பதை அடையும் வரைக்கும் எங்க சப்போர்ட் இருக்கும். உடனே 9360533992 நம்பருக்கு கால் பண்ணுங்க. உங்க கனவை நிஜமாக்குங்க. Fourth question. Examine the major constitutional amendments made in India since 2016 அப்படிங்கறோம். இதுல ஒரே ஒரு அமெண்ட்மென்ட் மட்டும் நம்ம ஆட் பண்ற மாதிரி இருக்கும். அது நீங்களே ஆட் பண்ற மாதிரி இருக்கும். என்னன்னா ரிசர்வேஷன் ஃபார் உமன் வந்து 33% இந்த பார்லிமெண்ட் அண்ட் த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் அப்படின்ற கடைசி ஒரு அமெண்ட்மென்ட் மட்டும் இதுல இல்ல. அதை மட்டும் நீங்க ஆட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஃப்ரெண்ட் 106 அமெண்ட்மென்ட் 2023 அப்படி சொல்லிட்டு மத்த எல்லாமே இங்க கொடுத்துட்டாங்க வந்து. சோ அப்ப 2016ல இருந்து என்னென்ன அமெண்ட்மென்ட் வந்து பண்ணாங்க அதை பத்தி இது டீட்டெயிலா கொடுத்துருக்காங்க. ஏன்னா இதுல இருக்க செலக்டிவா வந்து ஒரு 2-3 அமெண்ட்மெண்ட்டை வந்து கேட்டு 10 மார்க்லயும் 15 மார்க்லயும் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனால் டீட்டெயிலா இருக்கு. ஆனா நீங்க கொஞ்சமா தான் எழுதுற மாதிரி இருக்கும். 2.5 பேஜ் அப்படின்னா உங்களுக்கு இடம் பத்தாது. அதனால கம்மியா எழுதுனா மட்டும் போதும் அப்படி பார்க்கலாம். ஸோ இப்போ 2016ல இருந்து அப்படின்னு பார்க்கும்போது அமெண்ட்மெண்ட்ஸ் அப்படின்றது என்னன்னா அண்டர் ஆர்டிகல் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் 368 கீழே 3 விதமா அமெண்ட்மெண்ட் வந்து பண்ணலாம் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு பார்த்தோம் வந்து. ஸோ அப்போ சிம்பிள் மெஜாரிட்டி, ஸ்பெஷல் மெஜாரிட்டி வித் ஆஃப் ஆஃப் த ஸ்டேட் ராட்டிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் வந்து. அப்போ 3 விதமா கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு பார்க்குறோம். அப்படி கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பண்ணி கான்ஸ்டியூஷன்ல என்னென்ன திருத்தம் வந்து கொண்டு வந்தாங்க 2016ல இருந்து அப்படின்றத நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ அப்போ 2016ல இருந்து அப்படின்னும் போது 2016ல ஃபர்ஸ்ட் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2016ல கொண்டு வராங்க. அது எப்போ என்ஃபோர்ஸ்க்கு வருதுன்னா ஃபர்ஸ்ட் ஜூலை 2017. இந்த டேட்டா பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் அது வந்து ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லி ஓல்டு ஸ்டூடெண்ட் நேரத்தை கண்டுபிடிச்சிருப்பீங்க. அப்போ ஜிஎஸ்டிக்காக கொண்டு வரப்பட்ட அமெண்ட்மெண்ட் தான் 101. இந்த நம்பர் பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் 101 அமெண்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2016 அப்படின்னா ஜிஎஸ்டிக்காக கொண்டு வந்தது. GST definition அப்படி பார்க்கும்போது it a comprehensive multi-stage destination based tax on the supply of goods and services அப்படி பார்க்குறோம். இது எதை ரீப்ளேஸ் பண்ணுச்சு அப்படின்னா ஆல்ரெடி இருந்த டாக்ஸ் சிஸ்டம் நம்ம இந்தியாவில் இருந்தது. வேல்யூ ஆடட் டாக்ஸ் அப்படின்னா வேட்னு சொல்லுவோம் வந்து அது, அப்புறம் எக்ஸைஸ், சர்வீஸ் டாக்ஸ், அப்புறம் இதெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணி சிங்கிள் டாக்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் நேஷன் ஒன் டாக்ஸ் அப்படின்ற மூட்டோவோட வந்தது தான் என்னன்னா ஜிஎஸ்டி அப்படின்னு பார்க்குறோம். அப்போ கான்ஸ்டியூஷனை அமெண்ட்மெண்ட் பண்ணி கொண்டு வந்தது தான் ஜிஎஸ்டி அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்போ ஜிஎஸ்டி எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னு அமல்படுத்தப்பட்ட ஜூலை 1, 2017. அதுக்கான அமெண்ட்மெண்ட் வந்து 101. எந்த இயர்னா 2016 அப்படின்னு பார்க்குறோம் ஃப்ரெண்ட். அண்ட் அமெண்ட்மெண்ட்ஸ் மேட் டு த கான்ஸ்டியூஷன்ல எங்கெங்கெல்லாம் கை வச்சாங்க அப்படின்னா ஆர்டிகல் வந்து 246A அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அதில் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா பார்லிமெண்ட் அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் டு மேக் எ லாஸ் ஆன் ஜிஎஸ்டி பேஸ் பண்ணி லா கொண்டு வரலாம். அண்ட் இன்சர்டட் ஆர்டிகல் 269A அப்படின்னு பார்க்குறோம். இன்டர்ஸ்டேட் ட்ரேட் நடந்துச்சு அப்படின்னா வந்து அண்ட் கலெக்டட் பை த சென்டர் அண்ட் ஷேர்ட் வித் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ ஒரு மாநிலத்திலிருந்து ஒரு பொருள் ஏற்றுமதி ஆகுது இன்னொரு மாநிலத்துக்கு, அந்த மாநிலத்தில் போய் இறக்குமதி ஆகுது. அப்போ இங்க இருந்து அங்க போகுது அப்படின்னா டெஸ்டினேஷன் பேஸ்டு டாக்ஸ் அப்படின்றதுனால அப்போ அந்த இடத்துல அந்த பொருள் சேல் ஆகும் போது அதுக்கான டாக்ஸ் அந்த மக்கள் வந்து பே பண்ணுவாங்க. அப்படி பே பண்ற அந்த டாக்ஸை வந்து என்ன பண்றாங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வசூல் பண்ணி அந்த இப்போ எக்ஸாம்பிள் வந்து தமிழ்நாட்டில் உற்பத்தி ஆகிற ஒரு பொருள் வந்து கேரளாக்கு போகுது. அப்போ கேரளால அந்த பொருளை வாங்கும் போது டாக்ஸ் பே பண்றாங்க கன்சியூமர். அப்படி கன்சியூமர் பே பண்ண டாக்ஸ் என்ன பண்றாங்கன்னா அதுல ஒரு பாதி வந்து கேரளாக்கும் இன்னொரு பாதி வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கும் பிரிச்சு கொடுக்கறது அப்படின்னு பாக்குறோம். இதுதான் என்ன அப்படின்னா டாக்ஸ் எப்படி பிரிப்பாங்கன்னா ரெண்டா பிரிப்பாங்க, சென்ட்ரல் ஸ்டேட்னு சொல்லிட்டு. அப்ப ஸ்டேட்ல பிரிக்கக்கூடியதை ரெண்டா பிரிச்சு கொடுத்துருவாங்க. சென்ட்ரலுக்கு ஒரு பாதி அப்படியே சென்ட்ரலுக்கு வந்து போயிடும் வந்து. இப்படி பிரிச்சு கொடுக்கறது அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா எந்த ஆர்டிகல்ல வந்து மென்ஷன் பண்றாங்கன்னா 260A அப்படி 69A அப்படி பாக்குறோம். இப்படி நம்ம ஸ்பெசிபிக்கா வந்து 101 அமெண்ட்மெண்ட் ஆக்ட் பத்தி கேட்கறாங்க, அப்புறம் 102 பத்தி கேட்கறாங்க, 103 பத்தி கேட்கறாங்க அப்படின்னா அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா இவ்வளவு டீட்டெயிலா எழுதுற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம கேட்டிருக்கிறது 2016க்கு அப்புறமா என்னென்ன கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னும் போது நாம அப்ப செலக்டிவா என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து இந்த ஃபர்ஸ்ட் வந்து இதை பத்தி சொல்லிட்டு இந்த 101 கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் சொல்லிட்டு ஜிஎஸ்டி டெஃபினிஷன் சொல்லிட்டு அமெண்ட்மெண்ட்ஸ் மேட் டு த கான்ஸ்டியூஷன் வந்து ஆர்டிகல் 246A and 269A சொல்லி சிம்பிளா சொல்லிடலாம். என்ன மாத்தினாங்க அதுக்குள்ள அப்படின்னு எழுத வேண்டியது இல்லை, ஏன்னா இடம் பத்தாது. ஸோ அதனால என்ன பண்ணலாம் ஆர்டிகல் மென்ஷன் பண்றது நம்ம முக்கியம். ஆர்டிகல்குள்ள என்ன சேஞ்ச் பண்ணாங்க அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டியது இல்லை. ஏன்னா டைமும் ஸ்பேஸுக்காக நம்ம என்ன பண்ணணும் அதை வந்து ஸ்கிப் பண்ணிடுறோம். சப்போஸ் 101 ஸ்பெசிஃபிக்கா கேட்டாங்க அப்படின்னா நம்ம சொல்லிட்டு போயிடலாம். அதே மாதிரி ஆர்டிகல் 279A ப்ரொவைட்ஸ் ஃபார் த ஃபார்மேஷன் ஆஃப் த ஜிஎஸ்டி கவுன்சில் அப்படின்னு. அப்ப ஜிஎஸ்டி கவுன்சில் என்னது, அப்ப ஃபினான்ஸ் மினிஸ்டர் இருப்பாங்க ஹெட்டட் பை வந்து அதுல மெம்பர்ஸ் யார் யார் இருப்பாங்க அப்படின்னா வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஸ்டேட் வந்து இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய ஃபினான்ஸ் மினிஸ்டர்ஸ் வந்து அதுல மெம்பரா இருப்பாங்க அப்படின்னு பார்க்கணும். ஸோ அதான் ஜிஎஸ்டி கவுன்சில். அப்போ 279A வந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னா ஜிஎஸ்டி கவுன்சில் ஃபார்ம் பண்ணுது. அப்போ யார் யார் இருக்காங்க, அதோட ரெக்கமெண்டேஷன்ஸ் என்ன அப்படின்ட்டு. அப்புறம் கம்போசிஷன் ஆஃப் 2 ஸ்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ ஸ்டேட்டோட கம்போசிஷன் எப்படி இருக்கும் அப்படின்னும் போது ஃபார் ரெவன்யூ லாஸ் டியூ டு ஜிஎஸ்டி ஃபார் காம்பன்சேஷன் அப்படின்னு பார்க்கும்போது வந்து 5 வருஷத்துக்கு என்ன பண்ண போறாங்க அப்படின்னா இப்போ சேல்ஸ் டாக்ஸ் வந்து யார்கிட்ட இருந்ததுன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட இருந்தது. இப்போ சேல்ஸ் டாக்ஸ் தூக்கிட்டாங்க. அப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கான வருமானம்
வருமானம் வந்து பயங்கரமா அடி வாங்கிருச்சு. அதனால பார்லிமெண்ட்ல 2017 பயங்கரமா ப்ரொடெஸ்ட் பண்ணது எந்த ஸ்டேட்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு. தமிழ்நாடு சேல்ஸ் டாக்ஸ் நம்பி தான் இருந்தது. அப்புறம் கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஆல்கஹால் சேல் பண்றது அதுல வரக்கூடிய டாக்ஸ் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டே வச்சுக்கலாம் அப்படின்ட்டாங்க. அப்புறம் பெட்ரோல் டீசல் இருக்குல்ல, ஸோ அதுல வர சேல்ஸ் டாக்ஸும் கவர்மெண்ட்டே வச்சுக்கலாம் அப்படின்னும் போது தான் ஸ்டேட் கவர்மெண்ட் சரினாங்க. அப்படி இருந்தாலும் மற்ற பொருள்ல சேல்ஸ் டாக்ஸ்ல வந்து எங்களுக்கு கிடைச்சலாம் இல்லாம போயிடுச்சு அப்படின்னும் போது காம்பன்சேஷன் அப்படின்றத அனௌன்ஸ் பண்ணாங்க. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட் வந்து அந்த 101 அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸ். இந்த பாயிண்ட்டை நம்ம தனியா ஸ்பெசிஃபிக்கா 101 அமெண்ட்மெண்ட் மட்டும் கேட்டாங்க அப்படின்னா எல்லாத்தையும் எழுதுற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணாலும் குறைச்சிட்டு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஃபார்மேஷன் ஆஃப் ஜிஎஸ்டி கவுன்சில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆர்டிகல் 279 வந்து இன்சர்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். அதுக்கப்புறம் இன்டர் ஸ்டேட் ட்ரேடு அது சம்பந்தப்பட்ட 269A 246A அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி தொடர்பா லாஸ் வந்து பார்லிமெண்ட் அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாவோட சொல்லிட்டு நம்ம முடிச்சுக்கலாம். அப்படி பண்ணிட்டோம்னா 101 அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து முடிஞ்சிடும். அதுக்கடுத்து 102 102வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் 2018 அப்படி பார்க்குறோம். ஏன்னா கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பண்றதுனா பெரிய ப்ரொசீஜர் வந்து அப்போ 2 இடத்துலயே வந்து மெஜாரிட்டி சப்போர்ட் இருக்கணும். அப்போ பாஸ் பண்றது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஸோ அதனால என்ன ஆகுதுன்னா வருஷத்துக்கு 1 அப்படின்னு கொண்டு வர்றது பெரிய பாடா இருக்கும். அப்போ 2016 கொண்டு வந்தாங்க. அடுத்து 2018 2வது 102 அப்படின்னு பார்க்குறோம். என்ஃபோர்ஸ்டு 11th ஆகஸ்ட் 2018 அப்படி பார்க்குறோம். என்னோட அப்ஜெக்டிவ் என்னன்னா கிராண்ட் கான்ஸ்டியூஷன் ஸ்டேட்டஸ் ஃபார் நேஷனல் கமிஷன் ஃபார் பேக்வர்ட் கிளாஸ் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ நேஷனல் கமிஷன் ஃபார் பேக்வர்ட் NCBC வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்றாங்க. அது ஆல்ரெடி ஏற்கனவே இருக்கிற பாடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்சிக்கான கமிஷன் தனியா இருக்கு, எஸ்டிக்கான கமிஷன் தனியா இருக்கு. இப்போ பிசிக்கான கமிஷன் வந்து கிரியேட் பண்ணாங்க அப்படி பார்க்குறோம். ஸோ அது வந்து 102 அப்படி பார்க்குறோம். அப்போ SC ST அப்படின்னு பார்க்கும்போது 338 வந்து எஸ்சிக்கான கமிஷன் ஆகும், 338A வந்து எஸ்டிக்கான கமிஷன் ஆகும், 338B அப்படின்றது வந்து பிசிக்கான கமிஷன் அப்படின்றது கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படி பார்க்குறோம். ஸோ அப்போ தி எஸ்டாப்ளிஷ் ஆஃப் நேஷனல் கமிஷன் ஃபார் பேக்வர்ட் கிளாஸஸ் அப்படின்றது ஏற்படுத்தினது 102வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் 2018 அப்படி பார்க்குறோம். அப்போ 2018 338B அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆர்டிகல் ரொம்ப முக்கியம். நம்ம ஒரு அமெண்ட்மெண்ட் ஆக்ட் கொண்டு வரோம் அப்படின்னாவே அந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட் எந்த இடத்துல சேர்க்கிறாங்க, என்ன ஆர்டிகல் புதுசாக கிரியேட் பண்றாங்க அப்படின்றது நமக்கு இம்பார்ட்டன்ட். ஸோ அதை நம்ம நோட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ இந்த கமிஷன் அப்படின்னு பார்க்கும்போது கன்சிஸ்ட் ஆஃப் யார் இருப்பா, நம்ம ஜிஎஸ்டி கவுன்சில் எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி தான் சேர்பர்சன், வைஸ் சேர்பர்சன் அண்ட் 3 அதர் மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். இதை வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு. அந்த டியூட்டிஸ் ஆஃப் NCBC அப்படின்னு பார்க்கும்போது லைக் NCS ஃபார் SC STs அதே மாதிரி தான் நம்ம SC STக்கு எப்படி கமிஷன் இருந்தோ அதே மாதிரி தான் இதுவும் பேக்வர்ட் கிளாஸ் சம்பந்தப்பட்டது. அவங்களுக்கான இன்வெஸ்டிகேட் அண்ட் மானிட்டர் சேஃப்கார்ட்ஸ் ஆஃப் சோஷியல் எஜுகேஷன் பேக்வர்ட் கிளாஸ் இருக்காங்கன்னா அண்ட் என்கொயரி இன்டு ஸ்பெசிஃபிக் கம்ப்ளைண்ட்ஸ் அண்ட் அட்வைஸ் சோஷியல் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஆஃப் வந்து எக்கனாமிக்லி வந்து பார்த்தீங்கன்னா பேக்வர்டா இருக்கிற கிளாஸ்க்கு வந்து அட்வைஸ் பண்ணணும். அண்ட் பிரசன்ட் ஆனுவல் ரிப்போர்ட்ஸ் டு த பிரசிடென்ட் அந்த ரிப்போர்ட் எடுத்துட்டு போய் பார்லிமெண்ட்ல சப்மிட் பண்ணுவாரு. இப்படி தான் போகும் ப்ரொசீஜர். அதுக்கு அடுத்து இன்சர்ட் ஆர்டிகல் 342A வந்து அப்போ இப்போ நம்ம ஒரு ஆர்டிகல் வந்து பார்த்தீங்கன்னா 338B அப்படின்றது கிரியேட் பண்ணியாச்சு. அப்புறம் இன்சர்ட் பண்றாங்க ஆர்டிகல் 342A. அதுல என்ன அப்படின்னா வந்து சோஷியல் அண்ட் எஜுகேஷனல் பேக்வர்ட் கிளாஸ் இருக்காங்கன்னா அந்த லிஸ்ட் வந்து யார் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்கன்னா பிரசிடென்ட் ஃபார் ஸ்டேட் ஆர் யூனியன் டெரிட்டரி வந்து the list can be altered only by the parliament by law அப்படி பார்க்குறோம். அப்போ சென்டர்ல ஒரு லிஸ்ட் வச்சிருக்காங்க யாரெல்லாம் வந்து பேக்வர்ட் அப்படி சொல்லி எந்தெந்த கம்யூனிட்டி எந்தெந்த சாதியெல்லாம் வந்து பேக்வர்டா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அந்த லிஸ்ட் தான் வந்து நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த லிஸ்ட்ல வந்து அந்த கம்யூனிட்டி பர்டிகுலரா அந்த சாதியோட பெயர் வந்து அதுல இருந்தது அப்படின்னா அவங்க வந்து பேக்வர்ட் கிளாஸ்ல இருக்காங்கன்னு அர்த்தம். வந்து இதை மெயின்டைன் பண்ணுவாங்க. அதே மாதிரி சேஞ்சஸ் ஆஃப் ஆர்டிகல் 366 வந்து பிரிவு 366ல சில சேஞ்சஸ் பண்ணிருக்காங்க. அதுல என்ன கிளாஸ் வந்து 26C அப்படின்றது என்ன அப்படின்னா வந்து சென்ட்ரல் இன்க்ளூடட் சென்ட்ரல் லிஸ்ட் பை தி பிரசிடென்ட் அப்படின்றது வந்து ஆட் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி நமக்கு 103 கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து 2019 என்ஃபோர்ஸ்டு திருப்பி அடுத்து வரதுல இதுலயும் பிசி சம்பந்தமா ஒரு விஷயம் இருக்கும் ஃப்ரெண்ட். இவ்வளவு கரண்ட் அஃபேர்ஸ் வருதா? சரி, ஓகே ஃப்ரெண்ட். ஸோ இப்போ என்னன்னா இதை பொறுத்தவரையும் வந்து பார்த்தீங்கன்னா 342A அப்படின்னும் போது அந்த லிஸ்ட் யார் ரெடி பண்ணுவாங்க பிரசிடென்ட், அது வந்து பார்த்தீங்கன்னா யார் ப்ரிப்பேர் பண்ணுவா பார்லிமெண்ட் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்போ பிரசிடென்ட் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபை பண்ணுவார், பார்லிமெண்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுது அப்படின்றது மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுப்போம் பேக்வர்ட் கிளாஸ்க்கு அப்படி சொல்லிட்டு வந்து. அப்புறம் ஆர்டிகல் வந்து 366 அப்படின்றது வந்து எந்தெந்த டிஃபைன்ஸ் SCBC சோஷியல் எக்கனாமிக்கல் பேக்வர்ட் கிளாஸ் ஆஸ் த பேக்வர்ட் கிளாஸஸ் இன்க்ளூடட் இந்த சென்ட்ரல் லிஸ்ட் பை த பிரசிடென்ட் அப்படின்றது கிளாஸ் 26Cலையும் வந்து ஆர்டிகல் 366 கீழே அதை மாடிஃபை பண்றாங்க. எங்கெல்லாம் கை வைக்கிறாங்களோ ஆர்டிகல்ஸ் எந்தெந்த ஆர்டிகல் கை வைக்கிறாங்களோ சேஞ்ச் பண்றாங்களோ ஆட் பண்றாங்களோ இன்சர்ட் பண்றாங்களோ ஸோ அது எல்லாமே நம்ம மென்ஷன் பண்ற மாதிரி தான் இருக்கும். இது வந்து 102 வந்து. அடுத்து 103 அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 103வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் அப்படி பார்க்குறோம். வந்து இதை எப்போ கொண்டு வராங்க அப்படின்னா 14th ஜனவரி 2019 அப்படி பார்க்குறோம். ஜனவரி 14 2019 கொண்டு வரப்பட்டது. அப்ஜெக்டிவ் என்னப்பா அப்படின்னா 10% ரிசர்வேஷன் அப்படின்னு பார்க்குறோம். யாருக்கு அப்படின்னா எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ஸ்க்கு அப்படின்னு பார்க்குறோம். வந்து ஸோ அப்போ ஜென்ரல் கேட்டகரி நம்ம சொல்லுவோம். அப்போ என்னன்னா பிசியில் வரான் SC ST
எம்பிசி பிசியில் வராதவங்க ஜென்ரல் கேட்டகரின்னு சொல்லுவாங்க, ஓசின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ அவங்க வந்து என்னன்னா அதில் எக்கனாமிக்கலி வீக்கராக இருக்காங்க, சோஷியலி பேக்வர்டு கிடையாது. அவங்களுடைய கம்யூனிட்டி வந்து சோஷியலி வந்து ஃபார்வர்ட் கேஸ்டாக இருப்பாங்க. ஆனால் எக்கனாமிக்கலி வீக்கராக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு 10% ரிசர்வேஷன் அப்படின்றத கொண்டு வராங்க. எங்கே அப்படின்னா சென்டரில் வந்து the key provisions of amended articles என்னன்னா 15(6)ல வந்து என்ன பண்றாங்கன்னா அமெண்ட் பண்றாங்க. ஸோ அங்கே என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து எக்கனாமிக் இந்த எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் இன்க்ளூடிங் பிரைவேட் அன்எய்டட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல எக்ஸப்ட் மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன் தவிர்த்து மற்ற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா அவங்களுக்கான ரிசர்வேஷன் எஜுகேஷனாக கொடுக்கணும். வந்து அதே மாதிரி வந்து பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட்லையும் அவங்களுக்கான ரிசர்வேஷன் கொடுக்கணும் அப்படின்னு பார்க்குறோம். எப்படின்னா ஆர்டிகல் 16(6)ல வந்து அண்ட் இடபிள்யூஎஸ் அப்படின்னா தோஸ் நாட் கவர்ட் அண்டர் எஸ்சி எஸ்டி ஓபிசியில் கவர் ஆகாதவங்க, ரிசர்வேஷன் இல்லாதவங்க, ஆனுவல் ஃபேமிலி இன்கம் வந்து 8 lakh வந்து ஆஸ் பர் கவர்மெண்ட் கிரைட்டீரியா அண்ட் த கிரைட்டீரியா ஆல்சோ கன்சிடர்ட் அசட்ஸ் லைக் லேண்ட் ஹோல்டிங், ஹவுஸ் சைஸ் இதெல்லாம் பொறுத்து எக்ஸெட்ரா பொறுத்து வரும் அப்படின்னு பார்க்குறோம். 8 லட்சம் சொல்லிட்டு அண்ட் ரிசர்வேஷன் கேப் அப்படின்றது வந்து நம்ம சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட் என்னன்னா அதாவது எக்ஸீட் ஆகக்கூடாது 50% அப்படின்றதுக்கு மேலே போகக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஏற்கனவே எஸ்சிக்கு 15, எஸ்டிக்கு வந்து 7.5, ஓபிசிக்கு வந்து 27 அப்படின்னு இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 49.5 இருக்கு இப்போ கரண்டா. இப்போ 10% ஆட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா இது வந்து 50% மேலே போயிடுச்சு. வந்து இப்போ இதை வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து எப்படி எடுத்துக்கும் அப்படின்றது. ஆனால் சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து கேஸ் எடுத்துட்டு போனாங்க. சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணாங்கன்னா எல்லா ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்ட் பை லா படி சட்டத்தின் படி வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா பார்லிமெண்ட் இதை பாஸ் பண்ணியிருக்காங்க. அதனால வந்து இதை வந்து நாங்கள் எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷன் 10% ரிசர்வேஷன் கொடுத்தது என்ன பண்ண முடியாது, வந்து நீக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் 1 இயருக்கான இடஒதுக்கீடு அப்படின்னு 10.5% வந்து தமிழ்நாட்டில் கொடுத்தது என்ன பண்ணாங்கன்னா உங்ககிட்ட சோசியலா சென்சஸ் வந்து இல்லை, சென்சஸ் இல்லாததுனால கொடுக்க முடியாதுன்னு சொல்லி ஹைகோர்ட் என்ன பண்ண ரிமூவ் பண்ணிடுவாங்க. இப்போ சென்சஸ் வந்து எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கோம். என்னன்னா சமூக அந்த பொருளாதார கணக்கெடுப்பு அப்படின்றது மக்கள் தொகை கணக்கெடுப்போட சேர்த்து பண்ண போறாங்க. அப்படி பண்ணாங்க அப்படின்னா அப்போ அந்த 1 இயருக்கான இடஒதுக்கீடு வந்து ஜஸ்டிஃபை பண்றதுக்கான வாய்ப்பு அப்படின்னு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வந்து இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அதனால சென்சஸ் வந்து அந்த சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தாங்க அப்படின்னா அதில் இந்த 1 இயர் அப்படின்னவங்க எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்காங்க, அவங்களுக்கான ரிசர்வேஷன் இவ்வளோ கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஹைகோர்ட்டுக்கு திருப்பியும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்போ திருப்பி அதை அமல்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். பட் ஏற்கனவே சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்காங்க அப்படின்னு சொல்லி பாப்புலேஷன் டேட்டா வந்து இருக்கு வந்து. ஸோ அதை யூஸ் பண்ணி ஆல் ஓவர் இந்தியா யூஸ் பண்ணி என்ன பண்ணாங்கன்னா அதை கொண்டு வந்துட்டாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் கொண்டு வரோம்னா இந்த ஸ்டேட்ல எவ்வளோ இருக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கான இடஒதுக்கீடு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் ஆல்ரெடி தமிழ்நாட்டில் எவ்வளோ இருக்கு அப்படின்னா 69% இடஒதுக்கீடு இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். அப்புறம் எப்படி சுப்ரீம் கோர்ட் வந்து 50% கேப் வந்து எப்படி அலோவ் பண்ணாங்க அப்படின்னா நம்ம இடஒதுக்கீடு கொடுத்த கையோடு எடுத்துட்டு போயிட்டு 9th ஷெட்யூலுக்குள்ள பத்திரமா வச்சாச்சு. ஏன்னா 9th ஷெட்யூல் அப்படின்றத வந்து நம்ம கிரியேட் பண்ணதே நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல என்ன சொல்லியிருப்போம்னா இட் இஸ் அப்பார்ட் ஃப்ரம் த ஜுடிஷியல் ரிவ்யூ, இது நீதி மறு ஆய்வுக்கு அப்பாற்பட்டதுன்னு சொல்லியாச்சு. அப்ப எந்த நீதிமன்றம் கேள்வி கேட்கக்கூடாது சொல்லியாச்சு. ஆனா சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிச்சுன்னா அது என்ன பண்ணுச்சுன்னா கேசவனந்த பாரதி கேஸ் 1973 அப்புறமா நான் வந்து எல்லாத்தையுமே வந்து கணக்கில் எடுத்துப்பேன், நான் எல்லாமே நீதி மறு ஆய்வுக்கு உட்பட்டதுதான் சொல்லியிருப்பாங்க. ஆனா இன்னும் அதுக்குள்ள கையை விட்டு என்னென்னலாம் வச்சுங்க வெளியே எடுத்து இதெல்லாம் வந்து செல்லாதுன்னு சொல்லி இன்னும் சொல்லாம வச்சிருக்காங்க. அப்ப எப்ப வேணாலும் வந்து அந்த 69% ரிசர்வேஷன் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து கொஸ்டின் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன கேட்கறா, சாதிவாரி கணக்கெடுப்பு நீங்க பண்றீங்களா இல்ல நானே பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லி ஸ்டேட் கவர்மெண்ட் கேட்டுட்டு இருக்கு. ஏன்னா சுப்ரீம் கோர்ட் வந்து 1 இயருக்கான இடஒதுக்கீடு வந்து 10.5% வந்து அந்த உள் ஒதுக்கீடு எம்பிசியில வந்து கொடுக்க கூடாது முடியாதுன்னு சொன்னாங்கல்ல, அந்த மாதிரி 69% ரிசர்வேஷனை கேன்சல் பண்ணா என்ன பண்றது அப்படின்னு பதட்டம் வந்து எப்பவுமே யாருக்கு இருக்குன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு வந்து இருக்கு. ஸோ அதனால சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தாதான் நம்ம தமிழ்நாட்டில் எஸ்சி எஸ்டி எம்பிசி பிசி இவங்களுக்கான ரிசர்வேஷனை வந்து ஜஸ்டிஃபை பண்ண முடியும். எங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்ல. அப்புறம் சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மக்களுடைய மன ஓட்டமும் பார்ப்பாங்கல்ல, சரி நாங்க தான் மெஜாரிட்டி, தமிழ்நாட்டில் வந்து மெஜாரிட்டி வந்து பாத்தீங்கன்னா பேக்வர்ட் கிளாஸ் இருக்கு, எஸ்சி எஸ்டி இவங்க தான் இருக்கிறாங்க. ஸோ அதனால 69% ரிசர்வேஷன் கொடுத்தது சரின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் அக்செப்ட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இப்போ அடுத்து வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட் வந்து 104th அமெண்ட்மெண்ட் ஆக்ட், ஸோ 104வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் அப்படின்னு பார்க்கறது. இது என்ஃபோர்ஸ்ட் ஆன் 25th January 2020 அப்படின்னு பார்க்கறது. ஸோ 25 January 2020 வந்து பாத்தீங்கன்னா இது செயல்படுத்தப்பட்டதுன்னு பார்க்கிறோம். அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா டு ரிவைஸ் ரிசர்வேஷன் ப்ரொவிஷன்ஸ் இந்த லோக்சபா அண்ட் ஸ்டேட் அசம்பிளிஸ் அப்படி பார்க்கிறோம். ஸோ மக்களவை மற்றும் மாநில சட்டமன்ற இடஒதுக்கீடு விதிகளை திருத்துதல் அப்படி பார்க்கிறோம். ஸோ அப்படி என்னன்னா இப்போ ஒவ்வொரு தடவையும் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ரிசர்வேஷன் அப்படின்றது வந்து எஸ்சி எஸ்டிக்கான ரிசர்வேஷன் அப்படின்றது எவ்ரி 10 years ஒன்ஸ் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போறோம். வந்து காரணம் என்னன்னா பார்லிமெண்ட்ல அவங்களோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் கம்மியா இருக்கிறாங்க அப்படின்னா நம்ம ரிசர்வேஷன் வந்து கொடுக்குறோம். அவங்க ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் போதுமான அளவு இருக்கிறாங்க அப்படின்னும் போது ரிசர்வேஷன் தூக்கிடலாம். வந்து ஸோ அப்போ எவ்ரி டைம் 10 years ஒன்ஸ் என்ன பண்ணணும்னா இது அமெண்ட் பண்ணி என்ன பண்றாங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போறாங்க எஸ்சி எஸ்டிக்கான ரிசர்வேஷன். அதான் வந்து தனி தொகுதி அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க எலெக்ஷன் அப்ப. ஸோ அந்த தொகுதியில் என்ன பண்ண முடியும்னா எஸ்சி அல்லது எஸ்டி இவங்க தான் நிற்க முடியும் அப்படின்னு இருக்கும். ஸோ அப்போ
வேட்பாளராக அவங்க மட்டும் தான் நிற்க முடியும், அவங்கள தான் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தாகணும் அப்படின்ற மாதிரி ஒரு ரிசர்வேஷன் வந்து கொடுக்குறோம். இந்த ரிசர்வேஷன் எங்க ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து கம்யூனல் பேஸ் பண்ணி, அதாவது மதத்தின் அடிப்படையில் ரிசர்வேஷன் வந்து 1909 ஆக்ட் மின்டோ மார்லி சீர்திருத்தத்தில் ரீஃபார்ம்ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க பிரிட்டிஷ் வந்து. ஸோ அதுதான் வந்து நம்ம கான்ஸ்டியூஷன்லயே என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா ரிசர்வேஷன் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ SC/STக்கான ரிசர்வேஷன் லோக்சபால வந்து எப்போ வரைக்கும் அப்படின்னா வந்து 2030 வரையும் ஜனவரி 25 அப்படின்னு சொல்லிட்டு 104 அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2020 வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது என்ஃபோர்ஸ் பண்றது அப்படின்னு 2020 என்ஃபோர்ஸ் பண்ணி 2030 வரை இருக்கு அப்படின்னு வந்து. ஸோ அந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படின்னு யாருக்கு ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னு நம்ம சொல்லிட வேண்டியதான் ஃப்ரெண்ட். இது வந்து ஒரிஜினலி ரிசர்வேஷன் வந்து லாஸ்ட் ஃபார் 10 இயர்ஸ் ஃப்ரம் 1950 ஆரம்பிச்சு பீரியடிக்கலா அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போயிட்டு இருக்காங்க அப்படின்னு. அண்ட் ரிமூவ் ஆங்கிலோ இந்தியன் ரிசர்வேஷன் இங்க பண்ணும்போது என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஆங்கிலோ இந்தியன் ரிசர்வேஷன் அப்படின்றது லோக்சபால எத்தனை பேர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட் வந்து 2 பேர் வந்து. நம்ம தமிழ்நாட்டிலையும் ஸ்டேட் அசம்பிளிலையும் ரிசர்வேஷன் வந்து ஆங்கிலோ இந்தியனுக்கு ஒரே ஒரு ரிசர்வேஷன் இருந்தது வந்து. அப்ப 234+1 இருந்தது, அங்க 543+2 இருந்தது. அந்த 2 பேரை வந்து ரிசர்வேஷன் அப்படின்றது ஆங்கிலோ இந்தியன்ஸ்க்கான ரிசர்வேஷன் அப்படின்றது இருந்து அதை வந்து தூக்கிட்டாங்க. காரணம் என்னன்னா, ஆங்கிலோ இந்தியன்ஸுடைய நம்பர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்தியால டோட்டலா குறைஞ்சிருச்சு. அப்படி இல்ல, அவங்க எல்லாம் திருப்பி என்ன பண்ணிட்டாங்க, பிரிட்டன் போயிட்டாங்க, இல்லை அவங்க பாப்புலேஷன் டிக்ளைன் ஆயிடுச்சு, அதனால அவங்களுக்கு ரிசர்வேஷன் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா வந்து 104th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2020 வந்து SC/STக்கான ரிசர்வேஷனை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க, 2030 வரை இருக்கு. அதே நேரத்தில் ஆங்கிலோ இந்தியன் ரிசர்வேஷன் அப்படின்றத வந்து தூக்கிட்டாங்க அப்படின்னு ரிமூவ்டு. ஸோ அப்போ the லோக்சபா அண்டர் ஆர்டிகல் 331 and state assemblies under article 333 until the amendment the president could nominate 2 Anglo Indians to the Lok Sabha if they were not adequately represented அப்படின்னா பிரசிடென்ட் வந்து நாமினேட் பண்ணலாம் அப்படின்னு இருந்ததை தூக்கிட்டாங்க. இப்போ லோக்சபா முழுக்க என்னன்னா 543 பேரும் என்னது எலெக்டட் பை த பீப்புள் அப்படின்னு, நாட் நாமினேட்டட் பை த பிரசிடென்ட் யாருமே கிடையாது. ஆனா ராஜ்யசபா அப்படின்னு எடுத்துட்டோம்னா 12 பேர் வந்து நாமினேட்டட் பை த பிரசிடென்ட் இன்னும் இருக்கு ஸ்டில் அப்படின்னு. அப்படிதான் வந்து இசைஞானி இளையராஜா வந்து பாத்தீங்கன்னா பிரசிடென்டால நாமினேட் பண்ணப்பட்டார் அப்படின்னு. அடுத்து 105th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் 2021 105வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் வந்து 2021 அப்படின்னு. இதுல என்ன அப்படின்னா, இது எப்போ எஃபெக்ட் வந்தோம்னா 15th August 2021 அப்படின்னு பார்க்குறோம். டு கிளாரிஃபை த பவர் ஆஃப் த ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் டு ஐடென்டிஃபை சோஷியலி எஜுகேஷனல் பேக்வர்ட் கிளாஸ். அதான் இங்க வருது, நம்ம அங்கே பார்த்தோம் ஃப்ரெண்ட் வந்து. ஸோ அப்போ பேக்வர்ட் கிளாஸ் கமிஷனை வந்து கிரியேட் பண்ணாங்க வந்து, அதுக்கான லிஸ்ட் வந்து பிரசிடென்ட் ரெடி பண்ணுவாரு. ஆனா என்ன ஆகுதுன்னா, சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட்ல பீகார்ல மகாராஷ்டிரால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ் ஒன்று இருக்கும். அந்த சுப்ரீம் கோர்ட்ஸ் மராத்தா ரிசர்வேஷன் வெர்டிக்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜெய்ஸ்ரீ லக்ஷ்மண் ராவ் பட்டேல் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா கேஸ்ல வந்து ரூல் தட் ஒன்லி த சென்டர் ஹேட் பவர் டு ஐடென்டிஃபை சோஷியலி எகனாமிக் பேக்வர்ட் கிளாஸஸ் போஸ்ட் 102nd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2018 சொல்லிடுவாங்க. ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா பேக்வர்ட் கிளாஸ் கம்யூனிட்டி வந்து பாத்தீங்கன்னா அந்த லிஸ்ட்டை ரெடி பண்றதுக்கான பவர் யாருக்கு இருக்குன்னா பார்லிமெண்ட் அண்ட் பிரசிடென்ட், ஸ்டேட்டுக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டு ஜட்ஜ்மெண்ட்ல சொல்லிடுவாங்க. அப்ப ஸ்டேட் வந்து பர்டிகுலர் கம்யூனிட்டியை வந்து பேக்வர்ட் கிளாஸ்ன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னா அது வந்து தப்பு. அந்த கம்யூனிட்டியை எடுத்துட்டு போய் ரிசர்வேஷன் வச்சாங்க அப்படின்னா அதுவும் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண நல்லிஃபை பண்ணிடுவாங்க வந்து. ஸோ அப்போ இந்த பிரச்சனை வந்த உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அவசரமா ஒரு அமெண்ட்மெண்ட் ஆக்ட் போடுறாங்க. என்ன ஆக்ட் அப்படின்னா 104th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2020 அப்படின்னு பார்க்குறோம் வந்து. ஸோ இதுல என்ன சரி 105th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2021 சொல்லிட்டு. ஸோ இந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து கிளாரிஃபை தட் பவர் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு இருக்கு அப்படின்றாங்க வந்து. So அப்ப the restore the powers of the states வந்து பாத்தீங்கன்னா, so அப்ப என்ன பண்ணா, the amendment empowers the state and union territory governments to maintain their own list of SC/BC வந்து பாத்தீங்கன்னா. so அப்ப socially economic backward class வந்து லிஸ்ட்டை வந்து ஒவ்வொரு மாநிலமும் தனித்தனியா அவங்களே மெயின்டைன் பண்ணலாம். அதே மாதிரி யூனியன் டெரிட்டரி மெயின்டைன் பண்ணலாம். அப்படி மெயின்டைன் பண்ற அந்த லிஸ்ட்டை பேஸ் பண்ணி அவங்க ஸ்டேட்டுக்குள்ள இருக்கக்கூடிய எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ல ரிசர்வேஷன் கொடுக்கலாம். ஸ்டேட் கவர்மெண்ட் லைக் டிஎன்பிசி மாதிரி இருக்கக்கூடிய கான்ஸ்டியூஷனல் பாடிஸ் இருக்குல்ல, பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ஒவ்வொரு ஸ்டேட்லயும் அவங்க ரெக்ரூட்மெண்ட்லயும் என்ன பண்ணலாம், அந்த ரிசர்வேஷனை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ்மெண்ட் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ சரி, இது அமெண்ட்மெண்ட் வந்து பண்ணிட்டாங்க. அப்படி அமெண்ட்மெண்ட் பண்ணனால என்னாச்சு அப்படின்னா, அந்த மராத்தா கேஸ் வந்து மகாராஷ்டிரா நடந்த கேஸ் இருக்குல்ல, அந்த கேஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த கவர்மெண்ட்டுக்கு சாதகமா இருந்தது. அப்ப ரூலிங் பார்ட்டி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிஜேபி அலைன்ஸ்ல இருந்தது ரூலிங் பார்ட்டியா இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்துட்டாங்க கான்ஸ்டியூஷன்ல. அண்ட் அமெண்ட்மெண்ட் டு த கான்ஸ்டியூஷன் அமெண்டட் ஆர்டிகல் 338B. ஏற்கனவே 338B என்னது, நேஷனல் கமிஷன் ஃபார் பேக்வர்ட் கிளாஸ் வந்து ஏற்படுத்தினாங்க போகிறோம். ஸோ அதுல என்ன பண்ணாங்க, ரெக்கார்டிங் த நேஷனல் கமிஷன் பேக்வர்ட் கிளாஸ்ல அமெண்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் 342A ஸ்டேட்ஸ் கேன் மெயின்டைன் ஏ செப்பரேட் SC/BC லிஸ்ட் அபார்ட் ஃப்ரம் த சென்ட்ரல் லிஸ்ட் அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப சென்ட்ரல் லிஸ்ட் மட்டும் இல்லாம ஸ்டேட் தனியா ஒரு லிஸ்ட்டை மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்ட்டாங்க. இதுக்கான காரணம் என்ன, உச்சநீதிமன்ற தீர்ப்பு தான் இந்த அமெண்ட்மெண்ட் கொண்டு வரது காரணமா இருந்தது அப்படின்னு பார்க்கிறோம்.
ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட். ஸோ அப்போ இன்னும் ஒரே ஒரு அமெண்ட்மெண்ட் இருக்கு, அதை ஏற்கனவே சொல்லிட்டேன்னா 106th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2023 உமன்ஸ் ரிசர்வேஷன் அப்படின்னு பார்க்குறோம் ஆக்ட் பாஸ் பண்ணிட்டாங்க. அப்போ 2026க்கு அப்புறமா வந்து பார்லிமெண்ட்லையும் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் அசம்பிளியும் என்ன பண்ண போறாங்க அப்படின்னா 33% ரிசர்வேஷன் ஃபார் உமன் அப்படின்னு போகிறோம். ஸோ அது கேம் இன்டு எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2026 தான். அதை ஒன்றை மட்டும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஆட் பண்ணிடுறீங்க. நான் இந்த இடத்துல எழுதிடுறேன். இங்கே வந்து ஸோ 106th அமெண்ட்மெண்ட் ஆக்ட், கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் சிஏஏ வந்து இது வந்து 2023 வந்து. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து எழுதிருங்க. அடிஷனலாக நீங்கள் நோட்ஸ் மேக்கிங் பண்ணிடுங்க. ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். நெட்டில் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துடும் ரிசர்வேஷன் எங்கன்னா பார்லிமெண்ட் அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் எவ்வளோனா 33% ரிசர்வேஷன் யாருக்குன்னா உமன் அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் நீங்கள் எழுதிக்கிட்டீங்கன்னா போதும்.